நதிகளை தூய்மையாக வைத்து வணங்க வேண்டும் என வலியுறுத்தி சுவாமி ராமானந்தா மகரிஷி தலைமையில் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம் நடத்தும் 14ஆம் ஆண்டு காவிரி துலா தீர்த்தரத யாத்திரை மயிலாடுதுறை துலா கட்டத்தில் ஆரத்தி விழா. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை காவிரி துலா கட்டத்தில் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம் அன்னை காவிரி நதிநீர் பாதுகாப்பு அறங்கட்டளையின் சார்பாக சுவாமி ராமானந்த மகரிஷி தலைமையில் காவிரி துலா தீர்த்த ரத யாத்திரை சன்னியாசிகள் கடந்த 20/10/2024 அன்று தலை காவிரியில் துவங்கி 13/11/2024 இன்று காவிரி கடலோடு கலக்கும் பூம்புகாரில் நிறைவு பெறுகிறது. அதனை ஒட்டி சன்னியாசிகளுக்கு நேற்று மயிலாடுதுறை காவிரி துலா கட்டத்தில் துலாக்கட்ட காவிரி பாதுகாப்பு கமிட்டியை சேர்ந்த முத்துக்குமார் மற்றும் அப்பர் சுந்தரம் ஆகியோர் வரவேற்பு தந்தனர். அதனை ஒட்டி சன்னியாசிகள் காவிரிக்கு ஆரத்தி மற்றும் பூஜைகள் செய்து காவிரியை பாதுகாப்போம், காவிரியை வணங்குவோம், நதிகள் பாலித்தீன் பொருட்களை போடுவதை தவிர்ப்போம் என சங்கல்பம் எடுத்துக்கொண்டனர். இந்த காவிரி பாதுகாப்பு சன்னியாசிகள் குழுவை மயிலாடுதுறை இந்து முன்னணியினரும் பொதுமக்களும் வரவேற்று ஆசி பெற்றனர்.